Praise the Lord. Maranatha, God's Grace Ministries. மக்களே, தேவஜனங்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நமது வேதாகம பயணம் இனிதே தொடர்கிறது. நாம் இன்று யோபு 1 முதல் 42 வரை தியானிக்க இருக்கிறோம். யோபு நூல், யோபு புத்தகம் 1வது அதிகாரம் முதல் 42 வரை தியானிக்க இருக்கிறோம். அதாவது யோபு ஃபுல். இன்றைய தலைப்பு யோபு கருணை நிறைந்தவர் கர்த்தர். யோபு கருணை நிறைந்தவர் கர்த்தர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்து இயேசுக்குள் அனைவரும் நலமாக வாழ்வீர்கள் என நம்புகிறேன். அதற்காக தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். முதலில் நாம் தேவனை ஆராதிப்போம். தேவாதி தேவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். சுதனாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எம் ஜீவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். ஆண்டவராகிய கர்த்தரே, இந்த அருமையான நேரத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இன்று நிலச்சரிவினால் கிராமங்கள் அழிந்து போயின. மக்கள் வீடிலிருந்து உறவுகளை இழந்து தெருவில் நிற்கும் அவல நிலை. அந்த அவல நிலையை பாரும் ஆண்டவரே. உமது கிருபையால் எத்தனையோ நல்ல மனிதர்கள், தொண்டர்கள், வீரர்கள், அரசுகள் அவர்களுக்கு உதவி செய்து ஆற்றி தேற்றி வருகின்றனர். கர்த்தாவே, இதற்காக உமக்கு நன்றி. இஸ்ரவேல், காசா பகுதிகள் போர் பதட்டத்தில் உள்ளன. மக்கள் பயத்திலும் பதட்டத்திலும் இருக்கிறார். அநேக நாடுகள் பஞ்சத்தால் மக்கள் அழுகிறார்கள். சீக்கிரமாய் வாரும் தேவனே. மாரநாதா, இந்த பொல்லாத கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்ற வாரும் கர்த்தாவே. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, இறங்கி வாரும். தேவரீர் ஆளுகை செய்வீராக. பொல்லாத மனிதர்களையும் அவர்களை தூண்டி விடுகிற சாத்தான்களையும் தண்டியுங்கப்பா. பாதாளத்திலிருந்து ஏறி வருகின்ற பொல்லாத பாதாளத்தின் ஆவிகளை கட்டி பாதாளத்திலே தள்ளுங்கப்பா. ஆண்டவராகிய கர்த்தரை, அந்தி கிறிஸ்துவின் ஆலோசனைகளை அவமாக்கி போடுவீராக. ஆண்டவராகிய கர்த்தரே, அந்தி கிறிஸ்துவின் ஆலோசனைகளை அவமாக்கி போடுவீராக. உம் மக்களையோ எல்லாவித பயத்துக்கும் தீமைக்கும் விலக்கி காத்தருள்வீராக. ஆசீர்வதித்தருள். ஆவியின் அருளை தார். ஆண்டவராகிய கர்த்தரே, நாங்கள் இந்த தேவ வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு விசுவசித்து அதன்படி வாழ அருள் புரியும். ஆண்டவராகிய கர்த்தரே, கிருபை கூர்ந்தருளும். வார்த்தையானவரே, வழிகாட்டும். வார்த்தையான இறைவனை ஒளியூட்டும். தூய ஆவியானவரே, வழி நடத்தும். பரிசுத்த தேவதாயே, எங்களோடு உடன்வார். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உம்மிடம் ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியார்கள் கேட்கிறோம். ஆமாம். யோக புத்தகம் பார்ப்போம். இந்த ஊசு அப்படிங்கிற ஒரு நாட்டுல, அது ஒரு இடம். அங்க யோபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அதான் நம்ம யோபு. இவர் உண்மையிலே ஒரு தெய்வ பயம் உள்ளவராக, மாசற்றவராக, நேர்மையாளராக இருந்தார். கடவுளுக்கு பயந்து தீமைகளை விலக்கி வாழ்ந்தார். எவ்வளவுதான் செல்வம் பணம் இருந்தாலும் அவர் தீமையை விலக்கி கடவுளுக்கு பயந்து நன்மைகளை செய்து நேர்மையாளராக வாழ்ந்தார். அவருக்கு என்னென்னலாம் இருந்து அவர் செல்வ செழிப்பு அவர்கள் சொல்லியிருக்கு பைபிள்ல. 7 புதல்வர்கள் இருந்தார்கள், 3 புதல்வியரும்
பிறந்தார். 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் அவருக்கு இருந்தாங்களாம். 10 பேரும். அவருடைய உடைமைகள் அவருக்கு சொந்தம்னு என்னெல்லாம் இருந்துச்சாம் பாருங்க. 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாட்களும் நிறைய பேர், நம்ம நிலத்தை மேய்க்கிறது ஆள் வேணும்ல, ஏகப்பட்ட பணியாட்கள் இருந்தாங்க. அப்படி கீழே நாட்டு மக்கள் எல்லாராலையுமே அவர் மிகப்பெரிய செல்வந்தர் அப்படி இருந்தார். ஏன்னா இப்ப நிறைய வேற என்ன உலகத்திலே பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்கல்ல, அதே மாதிரி இந்த கீழே நாடுகள்லயே அவர் ரொம்ப பெரிய, கீழே நாடு அந்த பகுதியிலேயே அவர் தான் ரொம்ப பெரிய ஆளா இருந்தாராம். அவருடைய புதல்வர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் அவங்க வீட்டுல விருந்து வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அவங்களுடைய 3 சகோதரிகளையும் அவங்க கூப்பிட்டு விடுவாங்க. கூப்பிட்டு அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருமா சேர்ந்து விருந்து கொண்டாடுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. அப்ப எல்லாரும் கூடிடுவாங்க. ஆக எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி அந்த விருந்தை கொண்டாடுவாங்க. என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு அப்படி செய்வாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர். அப்போ அவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு மிகப்பெரிய விருந்தாக வைப்பாங்க. அப்ப அந்த விருந்து முடிஞ்சவுடனே யோபு என்ன செய்வாராம், அவங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் தம்மிடம் கூப்பிட்டு அவரு என்ன செய்யறாரு, அவங்களுக்காண்டி கர்த்தருக்கு எரிபலியே ஒப்பு கொடுப்பாராம். எப்போதுமே அவர் இப்படி செய்வாராம். ஏன்னா ஒருவேளை இவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், அல்லது கர்த்தரை ஏதாவது தூசித்திருக்கலாம், ஏதாவது கடவுள மனசுக்குள்ள ஏதாவது பாவம் செஞ்சிருக்கலாம், அப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம். அதனால அதுல இருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி கர்த்தர்ட்ட எரிபலியெல்லாம் ஒப்பு கொடுப்பாராம். ஒவ்வொரு தடவையும் இப்படி செய்வாராம். அப்படி அவங்க பிள்ளைங்க மேல அவர் அவ்வளவு அக்கறையா இருந்திருக்கிறாரு. இப்படி சந்தோஷமா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அங்க வானத்துல பரலோகத்துல ஒரு நாள் தெய்வ புதல்வர்கள் ஆண்டவர் சர்வ வல்லவர் முன்னிலையில கர்த்தருடைய முன்னால ஒன்று கூடினாங்க. தெய்வ புதல்வர்கள் அப்போ கர்த்தருடைய மக்கள் அந்த சம்மனசு அப்படி ஏஞ்சல் எல்லாரும் ஒன்று கூடினாங்க. அப்போ அந்த இடத்துல சாத்தான் நிக்கிறான். யாரு? சாத்தான். அப்போ அவங்க நடுவுல நிக்கிறான். அப்போ ஆண்டவர் சாத்தான்கிட்ட கேக்குறாரு, இங்க பாருங்க, நம்ம யாராவது நம்ம கூட இருக்க இடத்துல யாராவது வந்தா கண்டுக்கிடாம இருப்போம்ல, அது தெரியாத மாதிரி இருப்போம். அது பாட்டுக்கு நிக்கும். அது அந்த சாத்தான் எங்கனாலும் அது பாட்டுக்கு நிக்க யோசிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு நிப்பான். கர்த்தர் அவனை கண்டவனே ஒரு கேள்வியை போடுறாரு பாருங்க, கண்டுக்கிடாம ஒரு பாட்டுக்கு இருக்கு. அவர் கேக்குறாரு கர்த்தர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேக்குறாரு. நீ எங்கிருந்து வர அப்படின்ட்டு. அதுக்கு சாத்தான் சொல்றான், உலகத்தெல்லாம் சுத்தி உலாவி வர்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு பெரிய வேலை இருக்கு அவருக்கு, உலகம் முழுசையும் அவர் சுத்தவரு. அப்போ சரி, அப்போ உலகத்துல எல்லாம் அவனுக்கு தெரியும்ல, உலகத்துல நடக்கிறதுலாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க சாத்தான்கிட்ட, என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சு தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார் அப்படின்னு சொல்றார். எப்படி? பத்த வச்சு போட்டாரு கர்த்தர். எங்க போடணுமோ அங்க போட்டாரு. அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு எவ்வளவு வரும். சாத்தாங்கிட்ட போய் ஒருத்தனை நல்லவன்னு சொன்னா, சும்மாயே நம்ம மக்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒருத்தனை நல்லவன்னு சொன்னா மத்தவனுக்கு எல்லாம் பொசு பொசுன்னு எரியும், தெரியுமா? ஆமா, மத்த வேற தூக்கி வச்சு பேசினா, நம்ம 4 பேர் கூடியிருக்கிற இடத்துலயே ஒருத்தனை தூக்கி வச்சு பேசினா மத்தவங்க எல்லாம். அப்போ சாத்தானுக்கிட்டயே போய் சொன்னா, அதுவும் ஒருத்தன் எப்படி தெய்வ பக்தி உள்ளவனா இவ்வளவு நல்லா இருக்கான், எல்லாம் நல்ல மனுஷனா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி வரும் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியுது, கர்த்தருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்றாரு. கர்த்தர் யோபுவை புடமிட வேண்டும், புடமிட வேண்டும் அப்படின்னு பிளான் போட்டார்.
அவர் மனசுக்குள்ள. அதனால கேள்வியா முதல்ல இப்படி வருது. அதான் சாத்தான்கிட்டவே இப்படி எடுத்து சொல்றாரு யோபுவை பத்தி. அப்போ அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே சாத்தான் சொல்றான் பாருங்க. நம்ம ஊர்லயும் நிறைய பேர் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கடவுளுக்கு சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான். என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. ஒண்ணுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறான். அவனையும் அவன் வீட்டாரையும் எல்லாரையும் நீ அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கலையா? வேலி அடைத்து பாதுகாக்கலையா? சுத்தி சுத்தி நின்று நீ சூழ்ந்து நின்று அவர்களை பாதுகாக்க. அதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி நம்மளை பாதுகாத்து வேலி அடைத்து அவர் நம்மளை பாதுகாத்து வரும்போது நமக்கெல்லாம் அது தெரியுமோ என்னமோ தெரியல. நாம அதை உணர்ந்திருப்போமோ என்னமோ தெரியல. சாத்தான் இவ்வளவு சரியா பேசுறான்னு பாருங்க. சும்மாவா அவன் கடவுளுக்கு பிரியமானபடி நடக்கிறான்? நேரு அவனே அவன் வீட்டாரையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சூழ்ந்து நின்று வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அவர்கள் அந்த செய்யற வேலைகளுக்கெல்லாம் நீர் ஆசி வழங்குகிறீர். என்ன அவனுடைய மந்தைகள் எல்லாம் நாட்டுல பெருக செய்கிறீர். இப்படி எல்லாம் செய்கிறீர். ஆனா கையை நீட்டி அவ எல்லாத்தையும் நீர் தொடும். அவனுக்கு உரிய இந்த சொத்துக்கள், அவனுக்கு உரியவற்றின் மீது, அவனுக்கு சொந்தமானவற்றின் மீது உங்க கையை வையும். அப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்ப அவன் இப்படி இருக்கானக்கும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சாத்தான் சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி சரி இதோ அவனுக்கு உள்ளவை எல்லாம் உன் கையில அவன் அப்படின்னு கர்த்தர் அவன்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையில் அப்படின்னு கர்த்தர் அனுமதி முடிச்சிட்டாரு. ஆனாலும் ஒரு வார்த்தையை வைக்கிறாரு கர்த்தர். இவனை விட்டா அவனையும் சேர்த்து அழைச்சிருவான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் மேல மட்டும் நீ கை வச்சிடாத இன்னொரு வார்த்தையை சொல்லி சொல்றாரு. உடனே சாத்தான் அங்கிருந்து கிளம்பிட்டான். போதும் நமக்கு வேலை வந்துட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் எப்போதும் போல தம் மூத்த சகோதரர் வீட்டில் உண்டு குடித்து திராட்சை ரசம் குடித்து கொண்டு நல்லா விருந்து கொண்டாடிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் வந்து சொல்றான், எருதுகள்லாம் உழுதுட்டு இருந்துச்சு, அடுத்தால அவற்றுக்கு அருகில கழுதைகளும் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போது செபாயர் அப்படின்னு ஒரு இனத்தவர், கொள்ளை இனத்தவர், அவங்க ஓடி வந்து பாய்ந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஊழியர்களையும் ஊழியர்களை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் ஒருத்தையும் மட்டும்தான் தப்பி ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றதுக்காக தப்பி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவன் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் வரான். இன்னொருத்தன் வந்து கடவுளுடைய நெருப்பு வானத்திலிருந்து விழுந்துச்சு, ஆடுகளையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆட்களையும் எல்லாரையும் சுட்டு எரிச்சிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப நான் மட்டும்தான் தப்பி ஓடி வந்தேன் உங்ககிட்ட சொல்றதுக்காக அப்படி சொல்றான். இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் ஓடி வரான். வந்து கல்தையர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல பாய்ந்து அவரத்தையும் கைப்பற்றிக்கிட்டாங்க. வேலையாட்கள் எல்லாம் வாழை வச்சு கொண்டுட்டாங்க, வாழால வெட்டி வீழ்த்திட்டாங்க. நான் ஒருவன் மட்டும்தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்றது, செய்தி சொல்றதுன்னு சொல்றேன். இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் ஓடி வரான். நம்முடைய புதல்வியர் எல்லாரும் சகோதர வீட்டுல உண்டு விருந்து கொண்டாடிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி என்ன செஞ்சது, வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கிச்சு. உடனே அவங்க பிள்ளைங்க மேல இடிஞ்சு விழுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் கூட மிச்சம் இல்ல. நான் மட்டும்தான் தப்பிச்சு ஓடி வந்து, வேலையாட்களும் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் தப்பிச்சு ஓடி வந்தேன் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றான். இவ்வளவும் நடக்கு. இப்ப என்ன செய்யறாரு யோபு, உட்கார்ந்த இடத்த விட்டு எழும்புறாரு. இப்ப மனசு எப்படி இருக்கும்? தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார். அவங்க எல்லாம் யூதர்கள், அவங்க எல்லாம் ஏதாவது துக்கு செய்தினா ஆடைகளை கிழிச்சு விடுவாங்கல்ல. ஆனா இதை விட துக்கு எப்பேற்பட்ட கொடுமையான செய்திகள் அதுவும் ஒரே நேரத்துல வந்து நிக்குது. அப்போ அவர் ஆடைகளை கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு தம் தலையையும் அழிச்சுக்கிட்டாரு, தலையையும் மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. மட்டும்தான் இருக்காரு. எல்லா பிள்ளைகளும் போயிட்டு அப்படின்னா
அப்புறம் தரையில விழுந்து என்ன செய்றாரு, தலையை மொட்டை அடிச்சிட்டு, தலையில முடி கூட இல்லை. இதே நேரத்துல கர்த்தர்ட்ட சரணாகதி அடைகிறாரு. கர்த்தர் முன்னாடியில் விழுறாரு. சாஷ்டாங்கமா விழுந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்படி சொல்றார். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக, கர்த்தருடைய நாமம் போற்றப்படுவதாக அப்படின்னு சொல்றார். அப்போ அனைத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் யோபு எந்த பாவமும் செய்யல, கடவுள் மீது முறுமுறுக்கவும் இல்லை, கடவுள் மீது அவன் பழி சுமத்தவும் இல்லை. அவரு அப்படி நல்லா இருந்தார். திரும்ப என்ன நடக்குப்பாங்க, திரும்ப ஒரு நாள் அங்க விண்ணகத்துல கூட்டம் நடக்கு. தெய்வ புதல்வர்கள்லாம் ஆண்டவர் முன்னிலையில ஒண்ணு கூடுறாங்க. ஒரு நாள் இவையெல்லாம் நடந்த பிறகு சாத்தானும் அவ நடுவுல வந்து நிக்கிறான். அப்போ ஆண்டவர் சாத்தான்ட்ட எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேக்குறாரு, எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேக்குறாரு. சாத்தான் ஆண்டவரிடம் சொல்றான், உலகத்தை சுற்றி உலா வருகிறேன் அப்படின்னு சொல்றான். எப்பவும் போல சாத்தானுக்கு வேலை என்னன்னு தெரிஞ்சா ஒரு இடத்துல உட்கார மாட்டான். அப்போதான் ஆண்டவர் சாத்தானும் இன்னும் ஆண்டவர் சாத்தானதை சீன்றாரு பாருங்க. ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா, அவனை போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலகி நடப்பவனும் உலகத்துல ஒருத்தரும் இல்லை. அதே வார்த்தையை திரும்ப சொல்றாரு. சொல்லிட்டு, காரணம் இல்லாம அவனை அழிக்க நீ அவனுக்கு எதிராக என்னை தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்திருக்கலாம் பார் அப்படின்னு சொல்றாரு கடவுள். என்ன, அதாவது திரும்பவும் புகழ்றாரு அவன் முன்னாடி கர்த்தர். அப்போ சாத்தானுக்கு எரிச்சல் புறாம இன்னும் பொங்குது. அவன் என்ன போல சொல்றான்னு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சாத்தான் சொல்றான், அவன் சொல்ல அந்த அர்த்தம் அப்படி நாம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. தோலுக்கு தோல், எவரும் தம் உயிருக்காக தனக்கு உள்ளதெல்லாம் கொடுத்துருவாங்க. நீர் கையை நீட்டு அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும், எலும்பு சதை மீது கை வையும், அப்போது அவன் முகத்துக்கு நேராகவே உண்மை இழுத்திருப்பது உறுதி. அப்போ உண்மை பத்தி இழுத்து கேவலமா உண்மை ஏசி பேசுவான் பாரு அப்படின்னு சொல்றான் சாத்தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சேலஞ்ச், இதோ அவன் உன் கையில், என்ன அவன் உயிரை மட்டும் விட்டு வை அப்படின்னு சொல்றாரு. உடனே சாத்தானும் ஆண்டவர் சந்நிதியில இருந்து முன்னில இருந்து புறட்டு போறான். எதுக்கு? அவனை வாதிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன நடக்குது, நேரம் அங்க போய் அவன் புறப்பட்டு போய் யோபை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். எரியும் புண், எரியும், அரிக்கும், எரியும், அப்படி அது என்ன உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்களால வாட்டி வைத்தான். யோபு ஓடு ஒன்ன எடுத்துக்கிட்டு தம்மை சொரிந்து கொண்டு அங்க சாம்பல்ல உட்கார்ந்தார். வீட்டுல அங்க எங்கெல்லாம் உட்கார முடியாது, வெளியில ஒரு இடத்துல ஒரு சாம்பல் கொட்டி போட்டிருக்கு, அந்த சாம்பல்லவே உட்கார்றாரு. அப்போ அவருடைய மனைவி கூட வந்து ஏசுறா. என்ன சொல்றான்னா, ஐயோ இன்னுமா நீர் உண்மது மாசின் மேல நிலைத்து நிக்கிறீரு, பேசாம எங்கேயாவது விழுந்து சாவும், உங்க கடவுளை ஏசிட்டு உங்க கடவுளை நீர் வந்து தூசித்து விட்டு நீர் எங்கேயாவது போய் சாவும் அப்படின்னு சொல்ற. கடவுளை பழித்து சாவுண்டியதானே அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, என்ன அழகா அமைதியா பதில் சொல்றாரு பாருங்க. நீ அறியாத பெண் போல பேசுகிறாய், என்ன அட அறிவு கிட்டவளை அப்படின்னு கூட அவர் சொல்லல. நம்மளா இருந்தா அப்படி சொல்லியிருப்போம். அவர் அழகா சொல்றாரு, நீ அறிவற்ற பெண் போல பேசுகிறாய், நன்மையை கடவுளிடம் இருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் யோபு பாவம் செய்யல, எந்த விதத்திலயும் அவர் கடவுளை எதிர்க்கல. அவர் வாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு, புண்களை ஓட வச்சு சொரிஞ்சுக்கிட்டு அவர் வேதனை அவரே தாங்கிட்டு தனியா உட்கார்ந்துருக்கு.
இந்த விஷயங்கள்லாம் யோபுவினுடைய நண்பர்கள் கேள்விப்பட்டாங்க. அதாவது இந்திய உலகத்துல நண்பர்கள் துக்கம் விசாரிக்கும் போதுதான் துக்கம் அதிகமாயிரும் அநேக பேருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா வர்றது நண்பர்கள் மனிதர்கள். இந்த மனிதர்கள் ஒரு இடத்துக்கு துக்கம் விசாரிக்க போனா அந்த இடத்துல பெரும்பாலும் துக்கம் அதிகரிச்சிடும் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு. என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ பப்ளிக்காவோ உள்ளத்துல ஏதாவது ஒரு குத்து பற்றும், ஒரு மன வேதனை அதிகரிச்சிடும். அவங்க பேச்சுக்கள் அப்படி இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. சரி, அது போட்டோம். இப்போ எனக்கு யாரெல்லாம் வராங்கன்னா அவர்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் சோப்பார், பில்தாது, எலிபாசு, என்ன கேள்வி, எலிபாசு, அப்புறம் பில்தாது, சோப்பார், 3 வரும். அப்படி கிளம்பி வராங்க. என்ன அப்புறம் ஏலிக்குன்னு ஒருத்தரும் இருப்பாரு. இந்த 3 வரையும் இவரை பார்க்க ஃபர்ஸ்ட் வராங்க. அப்போ இவங்க தூரத்துல இருந்து கண்களை உயர்த்தி பார்க்கும்போது அவரை அடையாளமே காண முடியல. ஒரு குப்பமேடு இருக்கு, அதுல ஒல்லியா மெல்லிஞ்சி கருத்துவே ஒரு மனுஷன். ஏன்னா உடம்புல துணியும் இல்லாம கொஞ்சோண்டு துணிதான் போட்டிருப்பாரு அறையில மட்டும். என்ன உடம்புல எல்லாம் சொரிய இருக்கிறதுனால துணியும் போட முடியல. அப்படி உட்கார்ந்து இருக்காரு ஒரு மனுஷன். அப்புறம் இவங்களுக்கு அடையாளமே தெரியல, அந்த மாதிரி இருக்காரு. உடனே அதை கண்டு இவங்க வாய் விட்டு சத்தம் போட்டு அழுதுறாங்க. ஆடைகளை கிழிச்சு கொண்டாங்க. அவங்க ஆடைகளை கிழிச்சுக்கிட்டாங்க. துக்கம் தாங்க முடியல. அதனால அப்புறம் வானத்தை நோக்கி அவங்க தங்கள் தலையில புழுதியை வாரி போட்டுக்கிட்டாங்க. வானத்தை நோக்கி அழுறாங்க, தங்க தலையில புழுதியை வாரி போட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய துயரின் மீதினால ஒருவரும் ஒரு வார்த்தையும் பேசல. அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப என்ன நிறைய நாள் அப்படியே உட்கார்ந்தாச்சு. என்ன அப்படி உட்கார்ந்துருக்கும் போது யாரும் ஒரு சொல்லும் சொல்லல. அவங்க 7 பகலும் 7 இரவும் 7 நாள் உட்கார்ந்துருக்காங்க அப்படியே அமைதியா. அப்போ எப்படி இருக்கும் அமைதியா அப்படியே முன்னாடி எல்லாருக்குமே சலிப்பு, சோர்வு, களைப்பு இருக்கு வந்துடும். இப்போ யோபு அவங்க நண்பர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா இப்போ யோபு தான் முதல்ல பேசுறாரு. யோபு கொஞ்சம் பேசுவார், அவர் வேதனைகளை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி கொஞ்சம் பேசுவார். ஆனா அதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நண்பர்கள் ஏராளமா பேசுறாங்க. 40 அதிகாரம் இருக்குன்னு வரிசையும் அவங்கதான் பேசுறாங்க. அவங்க 3 மாறி 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 பேசினுடைய பொருள் என்ன அப்படின்னா, யோபு குற்றவாளி, அதனால கர்த்தர் தண்டிச்சிருக்கிறாரு. இதுல என்ன இருக்கு, எதுக்கு கடவுள் நீதிபரர், கடவுள் நீதிபரர் தான், அதுல ஒன்றும் இது இல்லை. ஆனா இவங்க தெரிஞ்ச மாதிரியே தத்துவங்கள்லாம் நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோபு நீர் குற்றவாளி, அதை ஏத்துக்கணும், நீர் குற்றவாளி, அதை ஏத்துக்கணும், அதான் கடவுள் தண்டிச்சிருக்காரு. இப்படியே இதுதான் சுருக்கம், அவங்க பேசுறதே சுருக்கம். இதுதான் 40 அதிகாரமா 3 மாத்தி 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 பேசுறாங்க. இடையில யோபு பதில் சொல்லுவாரு. அவங்க சொல்றதுக்கு பதிலாக யோபு பேசுவாரு. அவரு இப்படி மத்தவங்க தான் குற்றம் இல்லை, எதுக்கோ கடவுள் நம்மள இப்படி சோதிக்கிறாரு நினைச்சு அவர் அமைதியா இருக்கும்போது, நீர் குற்றவாளி, நீர் குற்றம் செஞ்சிருக்கீரு, அதனால கடவுளுக்கு இப்படி இருக்கு, வேற அங்க கேள்விப்பட்டதில்லையா, இங்க கேள்விப்பட்டதில்லையா, கர்த்தர் குற்றம் செய்தவங்களும் தண்டிப்பார், அப்படி இப்படின்னு அவங்க பேசும்போது இவருக்கு உடனே என்ன, இவருக்கு மனசுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், நம்ம கர்த்தருக்கு முன்னா நேர்மையா தான் நடந்தோம் அப்படின்னு. ஆனா இவங்க இப்படி ஒண்ணும் தெரியாது, இப்படி பேசுவாங்களா, அப்ப அதை மறுத்து சொல்லணும்னு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு தூண்டுதல் எழும்பும்ல, அப்படி அவர் வேதனையில தூண்டி விடப்பட்டு பட்டு பட்டு யோபுவும் பேச ஆரம்பிச்சாரு. அப்ப யோபு அவங்க பேசுவாங்க, மாத்தி மாத்தி அவங்க 3 பேரும் பேசுவாங்க, பதிலா யோபு பேசுவாரு. இப்படியே 40 அதிகாரமும் போகுது. அப்போ பாருங்க, இப்ப யோபு என்ன சொல்றான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் யோபு அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க சோகத்தை எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பாரு நண்பர்கள்ட்ட.
கொஞ்சம் பேசுறாரு. அதனுடைய சுருக்கத்தை, யோகனுடைய பேச்சுடைய சுருக்கத்தை நான் அங்கங்க ஒவ்வொரு வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். அதுக்கு பிறகுதான் யோபு வாய் திறந்து முதல்ல தம் பிறந்த நாளை பழித்துரைக்கிறார். அவர் எப்படி பழித்துரைப்பாருன்னா, யாரை ஏச அப்படின்ட்டு தான் பிறந்த நாளையே அவர் திட்டிக்கிட்டார். இப்படி ஒரு ஒளிக நான் பிறந்த அந்த நாளே ஒரு ஆண்மகன் கருவுற்றது என கூறிய அந்த இரவும் ஒளிக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாரு. அப்புறம் கருப்பையிலேயே நான் இறந்திருக்க கூடாதா, கரு அறையில் என்று நான் வெளிப்பட்ட உடனே நான் செத்து போயிருக்க கூடாதா, அப்படி பேசுறாரு. அப்புறம் அவர் பேச்சு நான் என்னென்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு, பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று, வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று, எல்லாம் நான் என்னக்கெல்லாம் பயந்தனோ அதை அப்படியே வாசிக்கிறேன். ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அப்ப அதுக்கடையில் நிறைய பேசியிருப்பாரு. என்ன அப்படி இருக்கக்கூடாதா, இறந்திருக்க கூடாதா, கூட நான் இப்படி என்னை பிறந்த நாள் ஒழிய இப்படி அவரையே அவர் பிறந்த நாள் அவரை இந்த மாதிரி அவர் சபிக்கிறது போல அவர் தன்னுடைய வேதனையை கொட்டுவார். அதுதான் இப்ப பாருங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க. அதுக்கு தோமானியனான எலிபாஸ் பேச தொடங்கலாம். நிறைய பேச எப்படி சொல்றாருன்னு பாருங்க. எலிபாஸ் அவர் நான் நல்லது தானே செஞ்சோம், நம்ம கர்த்தர் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துட்டேன்னு அவர் இப்படி சொல்றாருல, அதுக்கு பதில் சொல்றாங்க. அவருக்கு பதில் சொல்றாரு தோமானியனான எலிபாஸ்ங்கிற அவருடைய ஃப்ரெண்டு பதில் சொல்றாரு. ஒன்னு சொன்னா உமக்கு பொறுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லாமல் நிறுத்த யாரால் தான் முடியும், நான் சொல்றேன், நீர் பலருக்கு புத்தி சொன்னவர், ஆனா இப்ப புத்தி இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பொழுதோ ஒன்று உமக்கு உமக்கு வந்துட்டுன்னு உடனே நீர் வருந்துகிறீர். ஆனா அவர் எவ்வளவோ நீர் நல்லதெல்லாம் செஞ்சிருங்கிறதெல்லாம் சொல்லதான் செய்யறாரு. செஞ்சுட்டு ஆனா உமக்கும் இப்போ ஒரு கஷ்டம்னு எல்லாருக்கும் உதவி செஞ்சிரு அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு, கீழே விழுந்தவங்களை தூக்கி விட்டாரு, எல்லாம் பண்ணேரு. ஆனா உமக்கு வந்த உடனே நீர் என்ன செஞ்சு செய்யறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. அப்படி கவலைப்படத்தானே செய்வாங்க எல்லாரும். அப்படி அப்புறம் அதுவுமே தாக்கியதும் கலங்குகின்றீர்கள் சொல். திரும்ப நினைத்து பாரும், குற்றமற்றவன் எவராவது அழிந்ததுண்டா, நேர்மையானவர் எங்கேயாவது ஒளிந்ததுண்டா, நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே அப்படின்னு சொல்றாரு அந்த ஆளு ஃப்ரெண்டு. அப்படி சொல்லிட்டு இன்னும் நிறைய, அதாவது அதனுடைய கருத்து, சுருக்க கருத்து இதான். இப்படிதான் நிறைய சொல்றாரு. அப்போ திரும்ப இப்போது கூப்பிட்டு பாரும், என்ன பேதையைத்தான் பொறாமை சாகடிக்கும் அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர், ஆகவே வல்லவரின் கண்டிப்பை நீர் வெறுக்காதீர். ஏதோ ஒரு தவறுக்கு கண்டிக்காரு, அதுக்கு அதை நீர் வெறுக்காதீங்க, காயப்படுத்தினாலும் அவரே கட்டு போடுவார் அப்படியெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கு பதில் யோபு சொல்றாரு. யோபு இப்படி எல்லாம் நீர் தான் குற்றவாளி அப்படின்னு அந்த ஆளு சொன்ன உடனே யோபு பதில் சொல்றாரு. இப்போ யோபுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, யோபுடைய மன உணர்வுகள்லாம் குத்தி கிளறின மாதிரி இருக்கும் இப்போ. அதனால யோபு நிறைய பேசுறாரு. இப்போ யோபு என்ன சொல்றா, ஓ என் வேதனைகள் உண்மையாகவே நெருக்கப்பட்டு என் இன்னல்கள் அனைத்தும் சீர்தூக்கப்படுமானால் நலமா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. கடற்கரை மணலிலும் இப்போது அவை கனமானவை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பதட்டமான என் சொற்களுக்கும் நான் பதட்டப்பட்டு பேசினேன், ஆனா அதுக்கெல்லாம் காரணமும் அவைதான், அந்த துன்பங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய பேசுறாரு. நிறைய அவர் பேச ஒன்னொன்னு அந்த கருத்து சுருக்கம் என்னன்னா, அவர் கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையை விட்டு விடாம தான் பேசுவாரு.
அந்த பேச்சுல. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என்னை காணும், நீர் என்னை தேடுவீர், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அழிஞ்சு போவேன், என்னை காணும் கண் இனிமே என்னை பார்க்காது. என்ன அப்படி என் கர்த்தரை பார்த்து சொல்றாரு, என்மேல் உன் கண்கள் இருக்கும், எப்போதும் உங்களுடைய கண்கள் என் மேல இருக்கு, எனக்கு தெரியும், அப்படி அதான் அர்த்தம். ஆனா இனிமேல உன் கண்கள் இருக்கும் என்னை, ஆனால் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன, என்மேல் உன் கண்கள் இருக்கும், ஆனா நான் அந்த கண்களுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன், நான் சீக்கிரமே செத்து போயிருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். நான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் செத்துக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்ச நாள் நான் போயிருவேன், ஆனா என்மேல இருக்கிற உன் கண்கள் இருக்குன்னு சொல்றாரு. அந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய கண்கள் தன் மீது இருக்கிறதா உணர அவர் மறக்கல. என்ன, அப்புறம் இன்னும் அவர் அழுறத பாருங்க, வெறுத்து போயிட்டு எனக்கு எல்லாம், எனக்கு நான் என்னன்னைக்குமா வாழ போறேன், நானு கர்த்தரை மாதிரி பாரவர என்ன நிரந்தரமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. என் வாழ்நாள் காற்று போன்றதுதான், மனிதர் எம்மாத்திரம், தேவனே நீர் அவர்களை ஒரு பொருட்டாக என்ன, மனிதன் எம்மாத்திரம், உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க, உமது இதயத்தை அவர்கள் மேல வைக்க மனுஷன் எம்மாத்திரம், காலை தோறும் நீர் அவர்களை ஆய்ந்து அறிய, காலை தோறும் நீர் அவர்களை ஆராய்ந்து அறிய, மணித்துளி தோறும் அவர்களை நீர் சோதிக்க, மனுஷன் எம்மாத்திரம், அவன் தூசி, நீர் எவ்வளவு பெரியவர், இப்படி தூசியான மனுஷனை காலைதோறும் ஒவ்வொரு நாளும் நீர் ஆய்ந்தறிய அவன் எம்மாத்திரம், ஏன் அவனையே நீர் மேய்ச்சிட்டு இருக்கிறங்கிற அர்த்தம், அவனையே நீர் தோர்த்திட்டு இருக்கிறீர், அவனையே நீர் ஆராய்ந்து ஆராய்கிறீர் அப்படி சொல்ல, உங்களுடைய இதயத்தையே அவன் மேல வச்சுட்டே அப்படின்னு வைக்கிறீர், உங்களுடைய எண்ணம் எல்லாம் அவங்ககிட்டயே இருக்கே, நீர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் அப்படின்லாம் பேசுறார். அதுக்கப்புறம் இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்க போகின்றேன் சொல்றதோ, கொஞ்ச நாளில நான் சாக போறேன். அப்ப சொல்றாங்க, நீர் என்னை தேடுவீர், நான் இல்லாது போவேன். அப்போ நீர் என்னை தேடுவீர். அவருக்கு அந்த நம்பிக்கைதான், நம்பிக்கை விட்டு விடாம அந்த புலம்பலிலும் கர்த்தர் மீது வைத்த அந்த நம்பிக்கை அவர் விட்டு போயிருக்காரு யோபுக்கு. நீர் என்னை தேடுவீர், அப்போ நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படின்னு சொல்லி அவர் உரைய முடிக்கிறாரு. அப்போ பில்தாதுங்கிறவர் பேசுறாரு, அவரும் அதே மாதிரிதான் நிறைய பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாத்தையும் நம்ம ஒன்னு ரெண்டு சொல்றேன், கணக்கிட முடியாது. கர்த்தர் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. கர்த்தருடைய பெருமை எவ்வளவு அப்படின்னு கர்த்தரை ரொம்ப பெருமைப்படுத்தி அப்படி எல்லாம் பேசுறாரு. அப்புறம் என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, அழுவி செல்கையில் அந்த பில்தாது கர்த்தரை பத்தி பெருமையா பேசின உடனே அதுக்கும் பதில் சொல்றாரு யோபு. உன் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ்ச்சி ஒலியாலும் அவர் நிரப்புவார், ஏன்னா நீர் உமர் தப்ப உணர்ந்து விடும் அப்படி இப்படின்லாம் தான் அவர் பேசுறாங்க. அவரும் அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறாரு. அப்போ யோபு சொல்றாரு, என்ன, விண்மீன்களையும் விண்மீன் திரைகளையும் படைத்தவர் அவரு, எல்லாம் உணர்ந்திட இயலா பெருஞ்செல்வங்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் பெருஞ்செயல்களையும் அருஞ்செயல்களையும் ஆற்றுபவர் அவர்தான். இதோ அவர் என் அருகே கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் என் அருகில கடந்துதான் சொல்றாரு, அவர் என் அருகிலே அப்படியே நழுவி செல்றாரு, என்னாலதான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அவரை எட்டி பிடிக்க முடியல, பார்க்க முடியல, நான் உணர முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இது அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார் அப்படின்னு சொல்றார். தேவன் எடுத்துக்கொண்டால் அதை யாரு பிடுங்க முடியும், அவர் அடைத்தால் யார் திறக்க முடியும், அவர் திறந்தால் யார் அடைக்க முடியும், அது அர்த்தம். தேவன் என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டாரானால் அது அவர் பறிப்பாரானால் அதை மறிப்பார் யார், அவரை மறிப்பார் யார் அப்படிங்கிறாரு. இந்த பொருள்பட இப்படி அவர் பேசிட்டு போவார்.
அப்புறம் திரும்ப இன்னும் சொல்றாரு, என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது அப்படின்னு. என்ன, என் வாழ்க்கையே எனக்கு வெறுப்பா இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்றாருன்னு பாருங்க. மனிதர்களுடைய உள்ளுத்தர் சூழ்ச்சியில் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகோ, ஊனக்கண்களா உமக்கு உள்ளன, உண்மையில் மானிடர் பார்வையா உமது பார்வை. இதுல மானிடர் பார்வைகளை அவரு குற்றம் சொல்றாரு. அப்படிப்பட்ட கண்ணா உமக்கு இல்லையே அப்படிங்கிற அர்த்தத்துல கர்த்தட்ட பேசுறாரு. மானிட நாட்கள் போன்றவோ நாட்கள், இந்த மனிதனை வர்றான் 10 வருஷம் 50 வருஷமோ 100 வருஷத்துல போய் சேர்ந்துடுறான், அந்த மாதிரி குறுகிய நாட்களோ உங்களுடைய நாட்கள் அப்படின்னு கேட்கிறாரு. மனிதர்கள் வாழ்நாள் அதே மாதிரி நீர் பின் ஏன் நீர் என் அப்படிலாம் இல்லைல்ல, அப்ப நீர் ஏன் என் குற்றங்களை நாட்பொடி தூசி அற்ப ஒரு கண்ணி மைத்தால் நீர் கண்ணி மைக்கிறதுக்குள்ள தோண்டி மறையிற ஒரு ஜென்மம் அப்படிங்கிற அர்த்தம் அவர் சொல்றாரு. பின் ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கிறேன், ஏன் என் பாவங்களை கிளறுகிறேன், நான் குற்றமற்றவன் என நீர் அறிந்தாலும் உன் கையிலிருந்து என்னை தப்பி வைப்பவர் ஒருவரும் இல்லை. என்னை வணைந்து வடிவமைத்து உண்டாக்கியது உன் கைகள், இருப்பினும் நீரே என்னை அழிக்கின்றீர் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் பண்ணது நீர், ஆனாலும் இன்னைக்கு நீரே என்னை அழிக்கின்றீர் அப்படி சொல்றாரு. பாவம், அவர் அமைதியாவே செத்து போயிருப்பாரு. ஆனா கர்த்தர்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி அழுற அளவுக்கு அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த எதிராப்புல இருந்த பேசுற ஆட்களுடைய பேச்சு அவருடைய உணர்வுகளை அவ்வளவு புண்ணாக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவ்வளவு பேசியிருக்காங்க, அவ்வளவு புண்ணாகுது. அத யோபு கொட்டுறாரு. ஆனா அந்த சூழ்நிலையும் கர்த்தருக்கு விரோதமா யோபுடைய மனது போகல. அதெல்லாம் பாராட்டணும். அதனாலதான் கர்த்தர் அடுத்தது பாருங்க, ஆனா சொல்றாரு, என்னுடைய நாட்கள் சில என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானால் என்னிடம் கொஞ்சம் தள்ளி நில்லும், நான் கொஞ்ச நேரமாவது மனம் மகிழ்ந்திருப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இருளும் இறப்பும் நிறைந்த சூழ்ந்த இடத்துக்கு நான் போயிருவேன். என்ன, அது காரிருளும் நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு, அங்கு ஒழுங்கில்லை, ஒளியும் இருள் போல இருக்கும். அந்த இடத்துக்கு அப்புறம் நான் போயிருவேன். அதனால ஒரு கொஞ்ச நேரமாவது என்ன விட்டு தள்ளி நில்லும் அப்படிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் சோப்பார் அப்படிங்கிறவரு இவருக்கு யோபுக்கு இப்படி எல்லாம் சொன்ன உடனே யோபுக்கு பதில் சொல்றாரு. அவரும் நிறைய பேசுவார். அதே மாதிரி உலக மக்களின் தலைவரும் அறிவாற்றலை அளிக்கின்றார், உயர்கடைய மக்கள் மீது வெறுப்பினை பொழுகின்றார், வலியுறும். கடவுளை பத்தி என்னமோ கடவுளை பெருமைப்படுத்துற மாதிரி அவர் நிறைய மேதாவித்தனமா பேசுறாரு இருந்தாலும். அதுக்கப்புறம் இந்த நாமானியனான சோப்பார் அவர் கொஞ்சம் பேசுறாரு. அவர் பேசுற கருத்து ஒண்ணு சொல்றேன். அது என்ன சொல்றேன்னா, உன் கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும், உன் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும், அப்போது உண்மையாகவே நீர் நல்லா இருப்பீரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேசுறாரு. இப்படி பேசுறது யோபு அதுக்கு பதில் சொல்ல பாருங்க. யோபு பதில் சொல்றாரு, நீங்க எல்லாம் நல்ல அறிவுள்ளவங்க தான், எல்லாரும் நிறைய அறிவோட இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியுது, அப்படி மத்தவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி யோபு சொல்லிட்டு அவர் கருத்தை சொல்றாரு. யோபு, கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பருக்கு நகைப்பு பொருள் ஆனேன், குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருள் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்கிறீர்கள் அப்படிலாம் பேசிட்டு, இதோ அவர் இடிவித்திடுவதை எழுப்பிட இயலாது, அவர் அடைத்திடுபவரை விடுவித்திட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதோ அவர் மழையை தடுப்பாரனில் அனைத்தும் வறண்டு போகும், அதனால எல்லாம் அவர் கையில தான் நடக்கு அப்படின்னு யோபு சொல்றாரு. அப்புறம் அவருடைய துன்ப மீதை பத்தி வர்ணிச்சு விவரித்து சொல்றாரு யோபு. சொல்லிட்டு இப்பொழுது என் வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு
இறைவா நீர்தாமோ எனக்கு எதிராய் வழக்காடுவது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. நீர்தாமோ எனக்கு எதிராய் வழக்காடுவது அப்படின்னு சொல்றது வார்த்தையிலேயே அந்த இறைவனுக்கும் யோகுக்கும் இருந்த அந்த உறவு பலம் நமக்கு தெரியுது. எத்தனை ஒரு அன்பு உறவோட 2 பேரும் இருந்திருக்காங்க இவ்வளவு நாளும் அப்படிங்கிறது. அப்புறம் அப்படின்னு சொல்லும் இப்பவே வாய என்ன வாராயின் இப்போதே நான் வாயை பொத்தி உயிர் நீப்பேன், இப்போதே என் வாயை பொத்திட்டு நான் செத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி என் வாயை பொத்தி உயிர் நீப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும், உம்மை பற்றிய திகில் அப்போது என்னை கலங்கடிக்காதிருக்கட்டும், உம்மை பற்றிய திகில் என்னை கலங்கடிக்காதிருக்கட்டும், உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. வேதனையின் மீதில் அப்படியெல்லாம் சொல்றாரு. அப்புறம் புலம்புறாரு, என் மீறுதலை நான் குற்றம் செஞ்சிருக்கலாம், நான் சின்ன சின்ன குற்றம் நான் செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் நீ பையிலிட்டு முத்திரையிட்டீர் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்படியே எல்லாரும் மாத்தி மாத்தி நிறைய பேசுறாங்க. அப்போ துன்பத்தின் மீதியை யோபு விவரிக்கிறார். என்ன சொல்ற எப்படி விவரிக்கிறார் பாருங்க. புலம்புறாரு, நலமுடன் இருந்தேன்னா தகரித்தெறிந்தார் என்னை, அவர் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார், என்னையே இலக்காக ஆக்கினார், அவர் தம் வில்வீரர் என்னை வளைத்து கொண்டனர், என் ஈரலை அவர் பிளந்து விட்டார், ஈவு இரக்கமின்றி என் ஈரலின் பித்தை மண்ணில் சிந்தினார், முகத்தில் அடி அடியென்று அடித்தார், போர் வீரன் போல என் மீது பாய்ந்தார். அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு அவருடைய வேதனைகளை விவரிக்கிறார். அப்படியே அவர் சொல்லி முடிச்சோடனே மற்றவங்க பேசுறாங்க. இப்படியே பேசி 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 எல்லா அதிகாரமும் இப்படியே பேசுறாங்க. கடைசியில அப்புறம் இந்த எலிபாஸ் அப்படிங்கிற அப்புறம் அவங்க பேசுறது, அதுக்கப்புறம் பில்தாது அப்படிங்கிறவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் யோபு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்புறம் யோபுடைய அவங்க எல்லாம் நிறைய பேசணும் உடனே ஃப்ரெண்டு சொல்றாரு, ஃப்ரெண்டு பேசுனதை கேட்டு அவர் சொல்றாரு, அறத்தை அணிந்தேன், யோபு சொல்றாரு, அது என் ஆடை ஆயிற்று, நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று அப்படி சொல்றாரு. அப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனா இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர் என்னை அப்படிலாம் சொல்றாரு. இன்று இன்னைக்கு நிலைமையை பார்த்தா நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்தது, ஒளிக்கு காத்திருந்தேன், இருளே வந்தது, என் குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை, என்ன இன்னலின் நாட்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றன, கதிரோன் இன்றியும் நான் கருகி திரிகின்றேன், கதிரோன் இல்லாமலே கதிரவன் கருகல நானே தன்னால கருகி போனேன் அப்படின்லாம் புலம்புறாரு. எல்லாரும் பேசி முடிச்சாங்க. யோபும் பேசி முடிச்சிட்டாரு. கோதுமைக்கு பதில் முட்களும் வார் கோதுமைக்கு பதில் களையும் வளரட்டும் அப்படின்னு சொல்லு. எனக்கு எதிராக கதறினால் அதன் படைசால்கள் ஒன்றாய் அழுதால், விலை கூடாமல் அதன் விளைச்சலை உண்டு இருந்தால், நான் இப்படி ஏதாவது அநியாயம் பண்ணியிருந்தா கோதுமைக்கு பதில் முட்களும் வார் கோதுமைக்கு பதில் களையும் வளரட்டும் அப்படி இப்படிலாம் சொல்லி புலம்புறாரு. அதோட முடியுது. அப்போ அடுத்தவங்க எல்லாம் பேசி முடிச்சோன்னா ஏலிக்கு அப்படின்னு ஒருத்தர், அவரும் இவங்க ஃப்ரெண்டு தான், அவரும் வந்திருக்காரு. இப்போ இவரு இப்போ பேச தொடங்குறாரு. இவங்க 3 பேரும் பேசி யோபுவும் பேசுறாரு. எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு அந்த ஏலிக்கு அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த யோபு பேசுறதை கேட்டுட்டு அந்த 3 மனிதர்களும் பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. யோபுவும் நிப்பாட்டிட்டாரு. இப்போ எலிக்கு அப்படிங்கிறவர் பேசுறாரு. அது என்ன சொல்லணும், யோபின் மீது அவங்க அந்த 3 நண்பர்கள் மேலேயும் அந்த ஏலிக்கு கோபப்படுறான்.
என்ன அந்த எதுக்கு கோபப்படுறான் அப்படின்னா, யோபு அவங்க எல்லாம் குற்றம் சாட்டினாங்களே ஒழிய, எல்லாரும் குற்றம் சாட்டி தான் பேசினாங்க. குற்றம் சாட்டினாங்களே ஒழிய, ஆனா அதுக்கான ஆதாரத்தை யாரும் கூறல. அதே மாதிரி யோபுவும் தன்னை மிதமிஞ்ச நீதிமான் அப்படின்னு சொன்னதுக்காக அவன் மேல அவரு மேல அவனுக்கு கோபம். அதனால அவனும் நிறைய பேசுறான். என்ன யோபு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, மட்டுமேலே நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. திரும்ப இன்னொரு சொற்பொழிவு ஏலிக்கு, அவங்க கர்த்தரே எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். அப்புறம் இவங்க 3 பேரும் பேசினாங்க. அந்த 3 பேர் பேசினதுலயும் நிறைய அறிவு இருந்தது. என்ன அறிவு நிறைய இருந்தது, மேதாவித்தனம்லாம் இருந்தது, ஆனா ஆற்றல் இருந்தது, ஆனா அன்பு தான் இல்லை. அவங்க பேசல. என்ன யாரும் அப்ப இப்ப இவங்க பேசுறாங்க. ஏலிக்கு பேசுறாரு. ஏலிக்கு பேசி முடிச்சுட்டாரு. இப்போ என்ன எல்லாம் வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்தவர் அவரே, நிறைவான நீதியை மீறுபவர் அல்ல. ஆதலால் மாந்தர் அவருக்கு அஞ்சுவர். எல்லாம் தெரியும் என்பவரை இவர் திரும்பியும் பாரார். கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு நிறைய நீதி வியாக்கியானங்கள், நீதி நெறிமுறைகளை இவரும் சொல்றாரு. இத்தோட எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடிச்ச பிறகு கர்த்தர் இப்ப முடிவு சொல்ல வர்றார். கர்த்தர் சூறாவளியை நின்று யோபுக்கு அருளிய பதில். சூறாவளி போல அந்த இடத்துல வர்றார் கர்த்தர். அதுல நின்று மத்தியில இருந்து கர்த்தர் பேசுறார். அப்படியே சொல்றேன். அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டடிப்பு செய்யும் இவன் யார்? வீரனை போல இடையினை இறுக்கி கட்டு, வினவுவேன் உன்னிடம், விடை எனக்கு அளிப்பாய் அப்படின்னு தொடங்குறாரு. அப்படின்னு சொல்லி நிறைய இயற்கை படைப்புகளின் அந்த வினோதங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய கற்பனை கட்டா மகத்துவத்தையும் கர்த்தர் எடுத்து சொல்றாரு. ஒன்னொன்னா அதுதான் கர்த்தர் பேசுறாரு. பாருங்க, கருப்பையில் நின்று கடல் உடைப்படுத்தி ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலையாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் எங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது நீ எங்கிருந்தாய்? அதாவது கடலை படைத்தவர் அவர், கடலுக்கு எல்லை குறித்தவர் அவர். உன் இருமாப்பின் பெருமை இங்கே அடங்கட்டும் என்று சொல்லி அதற்கு எல்லை வகுத்தவர் கர்த்தர். எல்லை வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறார். அதெல்லாம் கர்த்தர்னு யோபுக்கு தெரியும். அதே மாதிரி ஆளின் அடியில் நீ உலாவினதுண்டோ? கர்த்தர் உலாவுவர். என்ன அதெல்லாம் நம்மளால முடியாது. ஏன்னா இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ? நீ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ அப்படின்னு கேட்கிறார் கர்த்தர். டார்க் மேட்டர் அப்படின்னு ஒரு கருத்தை ஒரு தடவை புத்தகத்துல போட்டிருந்தாங்க. அடுத்த வருஷமே எடுத்துட்டாங்க. ஒரு துணுக்கு செய்தி மாதிரி புக்ல, பிள்ளைங்களுக்கு 9th புக்ல நினைக்கிறேன். அந்த வானத்துக்கும் பூமி இருக்குல்ல, இதுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட இடமெல்லாம் ஃபுல்லா அந்தகார இருள் சூழ்ந்திருக்கு. இருள் ஒரு பல கிலோமீட்டர், பல தூரம் இருள் சூழ்ந்த ஒரு பகுதி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு ஃபுல்லா. அப்போ அந்த பகுதிகளை
யாரும் போனதில்ல. அந்த பகுதியை யாரும் டார்ச் லைட் அடி அந்த பகுதியில் அந்த இருள்ல மனிதன் கண்டுபிடிச்ச எந்த டார்ச் லைட்டாலும் எந்த ஒளி விளக்காலும் அதை அந்த இருளை ஊடுருவ முடியாதான். அதுல என்ன இருக்குன்னு பார்க்க முடியாதான். அப்பேற்பட்ட இருள், கார் இருள். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது. எந்த லைட்டையும் கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருந்துச்சு. அது டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அப்படி சொல்றாரு. அவனியின் பரப்பை நீ ஆய்ந்ததுண்டோ அப்படி. வெள்ளத்திற்கு கால்வாய் ஒட்டியவர் யார்? கீழே காற்று அவனி மேல் வீசுவது எப்படி அப்படின்னு காற்று, மழை, வெள்ளம், அப்புறம் அந்த வரையாடுகள், அவற்றின் சிறப்பு இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். வரையாடு ஈனும் பருவம் தெரியுமோ? மான் குட்டியை ஈனுதலை பார்த்தது உண்டா அப்படி. அப்புறம் குதிரை எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த படைப்புன்னு அதையும் பேசுறாரு கர்த்தர். அப்புறம் யோகுவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, குற்றம் காண்பவன் எல்லாம் உள்ளவரோடு வழக்காடுவானா? கடவுளோடு வழக்காடுபவன் விடையளிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு, கேக்குறாரு. யோபு ஆண்டவருக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா, இதோ எளியேன், நான் முயம்புவதற்கு எதுவும் உண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்கிறேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கடவுள் 2ஆம் சொற்பொழிவு. அப்ப 2வது ஒரு சொற்பொழிவு கடவுள் சொல்றாரு. அதே சூறாவளி என்றுதான் கடவுள் பேசுறாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, முதல்ல இதோ பார், அதாவது பெகிமோத்து அப்படின்னு அந்த ஒரு விலங்கு பார்த்து அவர் பேசுறாரு. உன்னை படைத்தது போல நான் உண்டாக்கின பெகிமோத்து காளை போல புல்லை தின்கிறது. அதன் ஆற்றல் அதன் இடுப்பிலே, அதன் வலிமை வயிற்று தசைகளிலும், அது தன் வாளை கேதுரு மரம் போல விரைக்கும், அதன் தொடை நரம்புகள் கயிறு போல இருக்கும் அப்படின்னு அதனுடைய வீரத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. அடுத்தது லிவியத்தான் பெகிமோத்து அப்படிங்கிறது அது என்ன, நீர் யானையா அல்லது காண்ட மிருகமா? ரெண்டையும் அது மாதிரி தெரியுது. அது கர்த்தர் அதனுடைய ஆற்றலை வர்ணிப்பது பெகிமோத்து அப்படின்னா நீர் யானைன்னு நினைக்கிறேன், அல்லது காண்டாமிருகமா இருக்கணும். ஏன்னா அதனுடைய அமைப்பை கர்த்தர் வர்ணிக்கிற விதம் அப்படிதான் இருக்கு. அடுத்தது லிவியாத்தான். தூண்டிலால் லிவியாத்தானை தூக்கிடுவாயோ? தூண்டிலால நீ தூக்கிடுவியா லிவியாத்தானே அப்படின்னு கேக்குறாரு. கயிற்றால் அதன் நாக்கை கட்டிடுவாயோ அப்படின்னு. ஏன்னா லிவியாத்தானா அதுவும் கடல்ல வாழ்ற ஒரு வகை பெரிய பாம்பு, சொல்லாத பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வாள் அதை தாக்கிடினும் ஊடுருவாது, ஈட்டியோ அம்போ எரிவேலோ உட்செல்லாது, இரும்பே அது துரும்பன கருதும், வெண்கலத்தை உளுத்த கட்டை என கொள்ளும், வில்வீரன் அதை விரட்ட முடியாது, கவன்கல்லும் கூலம் போல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரும் தடியா அதெல்லாம் தாளடி அப்படின்னு நினைக்குமா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட வலுவான படைப்பு அது அப்படின்னு அதை பத்தி சொல்றாரு. செருக்குற்ற படைப்பு அனைத்தையும் அது ஏளனமாய் நோக்கும், வீறு கொண்ட விலங்குகளுக்கு வேந்தனும் அதுவே அப்படின்னு தம்முடைய படைப்பின் மேன்மையும் மகத்துவத்தையும் கர்த்தர் யோபுக்கு விவரித்து சொல்றார். அப்போ யோபு கடைசியா பேசுறாரு. நம்மளத்தையும் கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட யோபு சொல்றாரு,
ஆண்டவரே தேவரீர், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர். அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் அது நான் தான். புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை அப்படின்னு அருள் கூர்ந்து கேளும். அடியேன் பேசுவேன், வினவுவேன், உம்மை விளங்க வைப்பீர். எனக்கு உம்மை பற்றி இதுவரை காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் அப்படின்னு யோபு சரணாகதியாகிறாரு கர்த்தர்ட்ட. என்னையே நான் நொந்து கொள்கிறேன். நிறைய நான் பேசிட்டேன். கர்த்தருடைய மகத்துவத்தையும் மேன்மையும் நான் தெரிஞ்சிருந்தும் நான் இப்படி புரியாத மாதிரி நிறைய புலம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோபு அவருடைய கர்த்தரிடம் சரணடைறாரு, சாரி கேட்டுக்கிறாரு. இப்போ பாருங்க, மாத்தி 3 பேரும் பேசினாங்களா எல்லாரும். அவங்க ரொம்ப நீதிமான்கள் போல எல்லாரும் பேசினாங்கல்ல. கர்த்தர் நீதிமான் யாருன்னு சுட்டி காட்டுறாரு பாருங்க. கர்த்தர் ஆண்டவர் என்ன யோபு கிட்ட பேசின பிறகு இப்போ இந்த எலிபாசை பார்த்து சொல்றாரு, உன் மீதும் உன் 2 நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபுவை போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஏன்னா ரொம்ப மிதமிஞ்சி பேசுறதும், கடவுளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி மிதமிஞ்சி பேசுறதும் தவறுதான். அத கர்த்தர் நீங்க சரியா பேசல அவன் அப்படின்னு ஒரே வார்த்தையில கர்த்தர் நீதி தீர்ப்பு சொல்லிட்டாரு. என் யோபுதான் நீதிமான் அப்படிங்கறத ஒரே வார்த்தையில எப்படி சொல்லிட்டாரு. ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை என் ஊழியன் யோபுகிட்ட கொண்டு கொடுங்க. அவன் அதை எரிபலியிட்டு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்போது நான் உங்களுடைய தவறுக்கு தக்க உங்களை நடத்தாம விடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். உங்களுக்காக யோபுகிட்ட காளைகளையும் ஆடுகளையும் கொண்டு கொடுங்க. அவன் வேண்டிக் எரிவெளி செலுத்தி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது நான் உங்களை மன்னிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி ஒரே வார்த்தையில எல்லாரும் வாய அடைச்சிட்டு கர்த்தர். அப்படியே அவங்க 3 பேரும் அவர்கள் கட்டளையிட்டவரை செஞ்சாங்க. அதே மாதிரி ஆண்டவர் யோபுவினுடைய மன்றாட்டை கேட்டு அவங்களையும் மன்னிச்சார். அதுக்கப்புறம் தான் யோபு கர்த்தரை பல மடங்கு ஆசீர்வதித்தார். யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் யோபு இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப கொடுத்தார். எல்லாத்தையும் 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய சகோதரிகள், உறவினர்கள் எல்லாரும் வந்தாங்க அவரை பார்க்க. எல்லாரும் அவருக்கு பரிசுகளும் மோதிரங்களும் கொடுத்துட்டு போனாங்க. அவரை பார்த்து அவர் பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டிலாம் அவர்கிட்ட அனுதாபப்பட்டு உபசரிச்சுட்டு அவரை தேற்றி ஆட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை நல்லா அதிகமா ஆசிரியச்சார். என்னன்னு பாருங்க, இப்பொழுது யோபுக்கு 14,000 ஆடுகளும் எல்லாம் பெருகிட்டு மந்தையெல்லாம் 6,000 ஒட்டகங்களும் எல்லாம் 2 மடங்கா கொடுத்திருக்காரு. 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அதுக்கப்புறம் அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அதுக்கப்புறம் யோபினுடைய புதல்வியர் பெண் பிள்ளைகள் அவங்கள போல அழகானவங்க யாரும் இல்லையாம், அழகு வாய்ந்த நாடகம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன் பிறகு யோபு தம்முடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே, சகோதரர் சகோதரிகள், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருக்குமே சமமாக தம்முடைய சொத்துல வாரிசுரிமை சொல்லல, அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுடைய சொத்தில் உரிமை கொடுத்தார். யாருக்கு? அவருடைய பெண் பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் அவர்கள் சகோதரர்களோடு சேர்த்து சொத்துல உரிமை கொடுக்கிறாரு மகள்களுக்கும். அதன் பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு சொல்லியிருக்கு. 140 ஆண்டுகள் சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. அப்ப
அவர்கள் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால யோபு சுகமா இருந்தார். கர்த்தர் அவரை நலமா வாழ வைத்தார். யோபு சுகமா இருந்தார். அவ்வளவுதான். முடிவு ஜெபம். உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ, விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ. எரேமியா 50:2, 50வது அதிகாரம் 2வது வசனம். உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ, விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ. எரேமியா வழியாக கர்த்தர் இவ்வாறு தம் மக்களை நோக்கி கேட்கிறார். நம்மை போல கர்த்தருக்கு வயதாகிவிடவில்லை. இஸ்ரவேலை காக்கும் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. கர்த்தரின் கரங்கள் சோர்ந்து போவதும் இல்லை. எனவே அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தாவே. யோபு கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்து நீதிமானாய் வாழ்ந்தார். ஆயினும் அவர் சோதனைகளையும் பல வேதனைகளையும் சந்தித்தார். தேவரீர் அனுமதித்தே அவ்வாறு ஆயிற்று. தேவரீருடைய அனுமதி இல்லாமல் யாரும் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது. சாத்தான் கூட எங்களை தொட முடியாது. கொஞ்ச நேரம் என்னை விட்டு தள்ளி நில்லும், நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக் கொள்கிறேன் என்ற யோபுவின் கதறல் இதயத்தை பிளக்கிறது. இத்தனை நாள் கர்த்தரை அவர் பார்த்த விதம் வேறு. தன்னையும் தம் குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து வந்ததை அறிந்திருந்தார் யோபு. கர்த்தரின் மாறா நேசத்தை புரிந்திருந்தார். ஆனால் இப்போது காண்பது என்ன? நம்ப முடியலையே. தாங்க முடியாத வேதனையில் யோபு தேவனை நோக்கி புலம்புகிறார். தேவனே, நீர்தாமோ எனக்கு எதிராய் வழக்காடுவது என்ற யோபுவின் கதறல் கர்த்தர் அவரை வேலையடித்து பாதுகாத்து வந்ததை விவரிக்கிறது. என்ற யோபுவின் கதறல் கர்த்தர் அவரை இவ்வளவு காலம் வேலையடைத்து பாதுகாத்து வந்ததை விவரிக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தரே, நாங்கள் எங்கள் வாழ்வில் வேதனைகள் சோதனைகள் வரும்போது உடனே கர்த்தர் இதுவரை செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். கண்ட அற்புதங்களை மறந்து விடுகிறோம். கர்த்தர் காட்டிய நேசத்தை மறந்து விடுகிறோம். தாய் போல இருந்து தேற்றியவரை மறந்து விட்டோம். தந்தை போல ஆற்றியதை மறந்து விடுகிறோம். அன்று இஸ்ரவேல் மக்கள் கூட இவ்வாறு தான் நடந்து கொண்டார்கள். செங்கடலில் பாதை உண்டாக்கி 10 வாதைகளை அனுப்பி எகிப்தை இவர்கள் கண்முன்னே வாதித்து செங்கடல் மறித்த போது வழி உண்டாக்கி யோர்தானில் பாதை படைத்தவரை, பாறையிலிருந்து நீரை ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடச் செய்தவரை மறந்தார்கள். செய்த அரும்பெரும் செயல்களை மறந்தார்கள். அதுபோலவே இன்றும் நாங்கள் இருக்கிறோம். துன்பங்கள் வேதனைகளை கண்டால் உடனே பதறுகிறோம், பதட்டப்படுகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகள் அனைத்தையும் மறந்து கூக்குரலிடுகிறோம். கர்த்தரையே எதிரியாக பார்க்கிறோம். அவர் மீது நம்பிக்கை வேண்டும். கர்த்தர் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். எந்த துன்பம், கஷ்டம், சோதனை வந்த போதும் நமக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வேண்டும், நன்றி உணர்வு வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்போது அவர் வருவார், துன்பங்களை மாற்றுவார், துயரங்களை ஆற்றுவார். யோபு நீதிமான். அதனால் அவர் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கவில்லை, நன்றி உணர்வை மறக்கவில்லை. வேதனைகளின் ஊடே நடந்த போதும் கூட அவர் கர்த்தரில் நம்பிக்கை கொண்டார். கர்த்தரிடத்தில் கொண்ட அன்பை மறக்கவில்லை. எனவே அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன் என்றார். ஆம் ஆண்டவராகிய கர்த்தரே, அத்தகைய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும், நம்பிக்கையை எங்களுக்கு தாரும், நன்றி மறவாத தன்மையை எங்களுக்கு தாரும், சகிப்பு தன்மையை தாரும், பொறுமையை எங்களுக்கு தாரும். தேவனே, உமக்கு பிரியமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும், கற்றுத்தாரும், வரம் தாரும், ஆசீர்வதியும், நன்றி உணர்வை தார். கர்த்தாவே, குழந்தைகள், இளைஞர்கள், பெற்றோர், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தரும். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், எங்கள் ஊரை காப்பாற்றும், தமிழ்நாட்டை காப்பாற்றும், எங்கள் தேசத்தை காப்பாற்றும், இந்த உலகத்தை காப்பாற்றும்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உம்மிடம் ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்த வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மாரநாதா, மாரநாதா. ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். சின்ன கருத்து உங்கள் சிந்தனைக்கு சின்ன கருத்து சொல்லிட்டு வைக்கிறேன். சுகந்த வாசனை தலைப்புல ஸ்துதி ஸ்தோத்திரம் எப்போதும் சொல்லிக் கொண்டு வாழ்பவர்களா நீங்கள்? நல்லது. ஒருமுறை நான் தேவனிடம் சொன்னேன், ஏசப்பா, இப்படியே நான் உங்களை துதித்துக் கொண்டே இருந்தால் என்னை எப்படி நரகத்தில் போடுவீர்கள் என்று கேட்டேன். என்று இப்படி பல நாள் இவ்வாறு ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், மகளே, எப்போதும் துதித்துக் கொண்டே இருந்தாலும் அந்த ஸ்துதி சோத்திரங்கள் தூய்மையான உள்ளத்திலிருந்து வந்தால்தான் தேவனுக்கு சந்தோஷம். தென்றல் தான் அது அழகான மனமுள்ள பூக்கள் நிறைந்த பூஞ்சோலையில் இருந்து வீசினால் சுகமான நறுமணம், அதுவே சாக்கடையில் இருந்து வீசினால் என்றார். புரிந்து கொண்டேன். தேவனே, சுத்தமான இதயத்திலிருந்து எழும் சோத்திர பலிகளே தேவனுக்கு சுகந்த வாசனை. புரிந்து கொண்டேன். கர்த்தாவே, சுத்தமான இதயத்தை எங்களுக்கு தாரும். சுகந்த வாசனையாக நல்ல ஸ்தோத்திர பலிகளை சொல்லி உம்மை சுதிக்க எங்களுக்கு அருள் தார், வரம் தார். மரியாள் மார்த்தா, இந்த சம்பந்தம், அதாவது கர்த்தர்கிட்ட ஒரு நாள் நான் ஐயோ கர்த்தாவே, எத்தனை துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பில்லி சூனியங்கள், துரத்தும் சாத்தான்கள், பேயா நோயா தெரியலையே கர்த்தாவே அப்படின்னு கஷ்டத்துல கர்த்தர்கிட்ட நான் புலம்பியிருக்கேன். இந்த பேய் தொல்லைகள் தாங்க முடியலையே கர்த்தாவே, ஏன் இந்த பேய்கள் என்னை இப்படி ஆட்டி படைக்கிறது, மனிதர்களையே ஆட்டி படைக்கிறது? ஏசப்பா, நீர் என் தேவன், நீர் என் தகப்பன், என் அரசர், நீர் என் இரட்சகர். உமக்கும் எனக்கும் தானே கணக்கும் வழக்கும். ஏன் இந்த பசாசுகள் என்னை துரத்துகின்றன, என்னை துன்புறுத்துகின்றன? நான் என்ன அதுக்கு சோபா செட்டா? நான் அதுக்கு சோபாவா? நான் என்ன அதுக்கு சோபா செட்டா? அது ஏன் என்னிடம் வந்து சுகமாக தங்குகிறது என்று நான் கர்த்தரிடம் கேட்டேன். அடிக்கடி கேட்பேன். இப்படி கர்த்தர் தானே என்னிடம் வாழ வேண்டும், வாசம் செய்யணும். இந்த பேய்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அடிக்கடி கேட்டேன் இப்படி கர்த்தர்ட்ட. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், என்ன சம்பந்தம் என்றா கேட்கிறாய்? உன் அப்பன் ஆதாம் தானே பழத்தோடு மரணத்தையும் சாத்தானையும் சேர்த்து விழுங்கினான் என்றார். ஓ உலக ரட்சகரே, என்னை ரட்சித்தருளும், இந்த உலகத்தை ரட்சித்தருளும். வேறு என்ன சொல்லுது? ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு வைக்கிறேன். மரியாளும் மார்த்தாலும் பைபிள்ல படிச்சிருப்பீங்க. மரியாளும் ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிற தன்மை கொண்டாலும் மார்த்தால் பல்வேறு காரியங்களை பற்றி பதட்டப்பட்டு கலங்கி அப்படியே பதறி படப்படப்பா இளையிற மாதிரி டைப்பு இல்லையா? பாருங்க, ஒரு சின்ன கருத்து சொல்றேன். துன்பங்கள் வந்தாலும் சரி, வேதனைகள், நெருக்கடிகள், அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் என்ன வந்தாலும் சரி, நானும் அவைகளை பற்றி கவலைப்படாமல் தேவனின் திருப்பாதத்தில் துதித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் தேவனை திருமுகத்தை நோக்கி கொண்டும் அல்லேலூயா பாடிக்கொண்டும் இருக்கிறேன். இப்போது மரியாளாக நான், என் ஆன்மா எட்டி பார்க்கிறேன். என் எல்லா பிரச்சனைகளும் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் நான் துன்பங்களை கண்டு, வேதனைகள் கண்டு, தோல்விகள் கண்டு பயந்தேன், அலறினேன், படபடத்தேன், பதட்டப்பட்டேன். ஆண்டவரே, உமக்கு அக்கறை இல்லையா என்றேன், கதறினேன், நொந்து போனேன், வெந்து போனேன்.
துடித்து போனேன். இப்போது மார்த்தாளாக நான் பிரச்சனைகள் மிகவும் அச்சமூட்டின. சில நேரங்களில் நானே மரியாளாகவும் சில நேரங்களில் நானே மார்த்தாளாகவும் இருக்கிறேன். நாம் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இல்லையா? நாம் எப்போதும் மரியாளாக இருக்க வேண்டும். அதற்கு கற்றுத்தாரும் இயேசுவே. நாங்கள் எப்பொழுதும் மரியாள் போல இருக்க வேண்டும். மரியாளாக மார்த்தாளாக மரியாளாகவும் மார்த்தாளாகவும் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்றாலும் எப்பொழுதும் மார்த்தாளாக இருக்க அருள் தாரும் இயேசுவே. மார்த்தாளிடம் பதட்டம் இருந்தது. ஆனால் பதட்டம் இருந்தது பதட்டம். ஆனால் மரியாளிடம் பதட்டம் இல்லை. ஏன்னா அதனால கவலை இல்லை, நெருக்கடி இல்லை, தோல்வி இல்லை.